வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னுள் இருந்து இயக்கியும் ஊக்கியும் தன்னுள் விளைகின்ற கண்ணருளை இன்னும் 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 பாய்ச்சி பாவம் போக்கி பக்குவத்தை ஊற்றுவிக்கும் ஓய்ச்சல் ஒழிவில்லாதவர்தான் என்பதை. அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்ல அனைவர்களுக்கும் இன்றைக்கி நம்ம என்ன சிந்திக்க போகிறோம் அப்படின்னா, மனவளக்கலைக்கு முன் வாழ்க்கை எப்படி இருந்தது, மனவளக்கலைக்கு பின் வாழ்க்கை எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால மீண்டும் 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 நாங்கள் இங்கே வந்துட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா, மனவளக்கலைக்கு முன்னாடி ஏன் வாழறோம், எதுக்கு வாழறோம், எப்படி வாழறோம் தெரியல. வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஓடுது வண்டி. கேட்டால் என்ன சொல்கிறோம், வண்டி ஓடுதுங்க, ஏதோ ஓடுது, வாழ்க்கை அவ்வளோதான். உண்மையாக இல்லையான்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் மனவளக்கலையில் வந்தால் மாறுமா அப்படின்னா, நாம் எத்தனை பேர் இதை எதிர்பார்த்து வந்ததில்லை. உண்மையாகவே நான் எதையுமே எதிர்பார்த்து வரல. உடல் நலமாக இருக்கணுன்றதுக்காக தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்தால் டோட்டலாக சுத்தமாக உடல்லேருந்து உயிர்லேருந்து மனதுலேருந்து எப்படி மாத்திர மகிழ்ச்சியே எனக்கு புரியல, தெரியல. அப்போ இதெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறது? இன்பம் துன்பம் இன்றைக்கி தலைப்பு எடுத்து கொடுத்துருக்காங்க. இது வாழ்க்கையில் நமக்கு வந்துருதா இல்லையா? எப்படி நம்ம இதை தாண்டி தாண்டி கடைக்கற்களே படிக்கற்களாக மாற்றிக்கணும். அப்போ எப்படி இதெல்லாம் நடக்குது? ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயம் மாற்றங்களுக்கு வந்ததுக்கு காரணம் மனவளக்கலை தான். இன்றைக்கி நான் மாறின குடும்பம் மாறுது, சமுதாயம் மாற்றிட்டே இருக்கிறோம், மாறணும். இதுதான் உண்மை. வாழ வேண்டும் என்று உலகில் பிறந்து வந்ததில்லை. வாழ வேண்டும், உடலில் உயிர் இயங்கும் மட்டும். எப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இதுக்காக தானே பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். ஆனால் அப்படியா இருக்கிறோம் மனித பிறவி? ஏதான் பிறந்தோம், எதுக்குடா வந்தோம், பாட்டை விட்டு போயிட்டாலே இவளேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு அதுக்கு கனெக்ஷன் இருக்கு, சொல்றேன். இன்பம் துன்பம் என்பதையே இரவி இரண்டும் அறிவி எங்கிருந்து தோன்றுகிறது என்று ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையில் எதிலும் எங்கும் நிறைந்துள்ளது. அனுபோகத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறி மீறும் பொழுது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லா உணர்ச்சியே தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன். சுவாமிஜி நமக்கு மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. படித்தோம், எழுதணும், மார்க் எடுத்தோம். ஆனால் மனவளக்கலையில் நுழைஞ்ச பிறகு தான் தெரியுது, குரு நம்ம வாழ்க்கையை எப்படி நம்மளோட குற்றத்தை நீக்கி கலைந்து வாழ்க்கையில் அறிவியல் மேம்பாடாக அழைத்து செல்கிறார் என்பது நமக்கு மற்றவர்கள் சொல்ல வேண்டும் இல்லை. சுவாமி சொல்றாரு, இது சாதனை போதனை மார்க்கம் இல்லை, இது சாதனை மார்க்கம். இன்னைக்கு நான் நேற்று இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லியிருந்தேன், பாருங்க அங்கே எத்தனை பேர் இருக்காங்க, 107 பேர், இங்கே 218 பேர். இன்னைக்கு எத்தனையோ ஔவையார் சொல்றது அந்த காலகட்டத்திலாம் இருந்தாங்க. காரைக்கால் எத்தனையோ பேரோட ஏக்கங்கள் எண்ணங்கள் ஏன் நம்மளுக்கு இல்லை? நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எதுக்காக பிறந்தோம், ஏன் பிறந்தோம், ஏன் தெரியல. ஓடுறோம். ஆனால் திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை. எதுக்கு வாங்கினே தெரியல. ஆனால் அறிவுக்கு ஒரு மேம்பாடு இருக்கானா? இல்லை. அறிவு இருக்கா? அவனுக்கு அறிவு இருக்கா? நம்மளுக்கு அறிவு இல்லை. ஏன்னா 8th படிக்கும்போது மேரேஜ் பண்ணிட்டாங்க இல்லையா, நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி காமிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் எழுதினேன். ஆனால் கேள்வி மாறிச்சா அப்படின்னா கேள்வி மாறல. அப்போ தான் புரிஞ்சு, யார்கிட்ட என்னென்ன இல்லையோ அதை தான் மற்றவங்ககிட்ட கேட்பாங்க. அப்போ தான் இது எங்கே வந்துச்சு அப்படின்னா, மனவளக்கலைக்கு வந்துட்டு தான் தெரிஞ்சு. அதுவரையிலும் எனக்கு தான் அறிவு இல்லை. உணர்ச்சி வயப்பட்ட நிலை. இன்பம் வந்துச்சு அப்படின்னா காரணம் நான் தான். அது நான் மட்டும் இல்லை, மற்றவங்களும் ஆமாம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் துன்பம் வந்துச்சு அப்படின்னா உடனே அடுத்தவங்களை கையை காட்டுறோம். ஏங்க அப்படி? அந்த நேரத்தில் அந்த ஒரு செயல் செய்யும் பொழுது நாம தானே கூட இருந்தோம், நாம் தானே ஜட்ஜ் பண்ணோம், நாம் தானே முடிவு எடுத்தோம். எப்படி மாற்றிக்கிறோம் நம்மள? காரணம் நான் அப்போ அந்த அறிவு இல்லாமல் செயல்படலை. சுவாமி தான் சொல்கிறேன், இன்பம் துன்பம் என்பதெங்கே இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகிறது என்று ஆராய்ந்தேன். அடுத்த லைன் கொடுக்குறாரு பாருங்க, இன்பமே இயற்கையில் எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது. இன்னைக்கு துன்பமே வந்தாலும் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அம்மா சொன்னாங்க, மனவளக்கலைக்கு நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதாவது என்ன சொல்கிறேன், எங்கள் மாமியார் எனக்கு சொன்னதுதான், அவங்களுக்கு சூடு சொன்னே இல்லை போகுதுதா அப்படின்னா. ஏன்னா அவ்வளோ கோவம் வரும். ஏன்னா மற்றவங்க மேலே காட்ட முடியாது இல்லையா, அதனால என் மேலே கவலையாக. அப்போ எவ்வளோ அறிவு கேவலமாக நடந்துருக்கு பாருங்க. எனக்கு என்னையும் அழிச்சிக்கிட்டு என்னோட எண்ணங்கள் மூலமாக தான் நம்ம ஃபேமிலி நடக்குதுன்றது தெரியாமல் இன்னைக்கு எவ்வளோ ஒரு மாற்றங்கள். உணவுலேருந்து இன்ப துன்பம் ஆரம்பித்து உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து எவ்வளோ நடக்குது. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ மாற்றங்கள்.
நமக்குள் நாம் யாருக்காக வாரோமோ இல்லைங்க, நல்ல ஒரு குரு கிடைச்சிருக்காரு. குரு என்பதே அவர் வழியில் நடக்கணும் தான், வழிகாட்டி மரம் தான். நம்ம அந்த இடத்துல நின்றுட்டோன்னா ஒன்றும் பலன் கிடையாது. நான் ஆரம்பத்தில் நுழையும்போது அப்படி வருவாங்க, ஓ இவ்வளோ கூட்டத்தில் உண்மையான சொல்கிறேன், சிங்க கூட்டத்தில் ஒரு எலி மாதிரி தான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் அப்படின்னா எப்படி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. காரணம் மகரிஷி 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 தவத்தில் என்ன சொல்கிறார், என்னை பிடிச்சிக்கிங்க, உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன், அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி, எவ்வளோ சிம்பிள். அப்போ இன்பம் துன்பத்தை ஒரு நிலுவை பற்றி நேற்று போட்டிருந்தாங்க தராசத்துக்கு மேலே. நான் நிறைய சொல்வேன், கத்திரிக்காய் வாங்குங்க, தங்கம் வாங்குங்க, ரெண்டு பேலன்ஸாக தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ வாழ்க்கையில் எப்படி இருக்குங்க, அமைதி என்ற நிலையில் வரணும். அப்போ எங்கே நடந்துச்சது, அறிவு வேலை செய்ய தொடங்கி விட்டது. அப்போ இன்பம் வந்துச்சா, இது ஈஸியாக பேசிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் அனுபவித்து பார்த்தவங்க தான் தெரியும். ஒவ்வொரு கட்டத்தையும் நான் ஒரு டைம் ஒரே சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வீடு விற்க வேண்டிய நிலைமையில் வந்துச்சு. அப்போ என்னோட சுற்றி இருக்கவங்களாம் என்னோட நிலைமை பார்த்துட்டு கஷ்டப்பட்டாங்க. எப்படி ஆனது நான் சொல்லி, எப்படி ஆனது உயிரோட இருக்காது, அது போதாதா அப்படின்னு. எப்படி வந்துச்சு அந்த வார்த்தைக்கு எதுக்கே தெரியும். அந்த அளவுக்கு தவம் நம்மை மாற்றுகிறது, நம்ம அறிவை மாற்றுகிறது, நம்ம செயலை மாற்றுகிறது. நாம் ஒரு உதாரணமாக வாழ வைக்கிறார் அருள் தந்தை அவர்கள். அப்போ இன்பத்தில் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. சுவாமி தான் சொல்கிற சப்ஜெக்ட் மனம் 10 நிலைப்படியாக இயங்குகிறது. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், ஆனால் அதை எவ்வளோ அழகாக சப்ஜெக்டாக கொடுத்துருக்காரு. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல் விளைவு, அனுபவம் ஆராய்ச்சி, தெளிவு. லாஸ்ட் 3 தான் இருக்கணும். நம்ம எதோ தான் ஓகே, வாழ்க்கை வளங்கள். ஓ தப்பு நடந்துச்சா, குற்றம் நடந்துச்சா, சரி ஓகே பெஸ்ட்டு, இதை விட நெக்ஸ்ட்டு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல நிற்கும். புகழுக்கு அடிமையாயிட்டாலும் சரி, இன்பம் வந்து சந்தோஷத்தில் வேறு ஏதாவது நம்ம சாப்பாட்டில் அடிமையாயிட்டாலும் சரி, எல்லா இடத்துலையும் அந்த இடத்துல நாம் இறங்க தொடங்குகிறோம். அப்போ அறிவு வேலை செய்யுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்க, தியானம். அப்போ ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு சுவாமி சொல்கிறார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்பத்தின் அளவு முறை மாறும் பொழுது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லா உணர்ச்சியை தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமா. சுவாமிஜி அழகாக சொல்லுவார். ஜானகி எடுத்துக்கோங்க, ஒரே கடையில் வாங்கினான். நான் நினைப்பேன் என்ன சுவாமிஜி இதே சொல்கிறாருன்னு. ஆனால் லட்டு கூட எடுத்துக்க, நீங்கள் பாதாம் எல்லாத்துக்கும் எதோனா எடுத்துக்க, ஒரே கடையில் வாங்கினா ஒரே மாதிரி செஞ்சுருந்தான். ஏன் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கு, ஏன் ஒரு 4-5 போகும்போது பிடிக்கல? காரணம் நம்மளோட காந்தத்தை இழந்துதான் அதை நாம் பெறுகிறோம். தெரிஞ்சா தெரியல. கோவம் தான் நான் சொல்கிறதானே நீ கேட்கணும். ஏன்னா நான் கரெக்டானவ, கோவம் இருக்கிறது தான் என்ன இருக்குங்க, குணம் இருக்கணுவாங்க. அதான் நான் கொஞ்சம் அப்படியே மெஜாரிட்டிமே நினச்சிட்டு இருந்தோம். அது முதல்ல நம்மளை அழிச்சுட்டு தான் அடுத்தவங்களே அழிக்கக்கூடாது. அதே மாதிரி மற்றவங்க செய்கிற தவறுகளை நாம் கோவப்பட்டு எவ்வளோ நம்ம வாழ்க்கையை நம்ம அழிச்சிட்டு இருக்கோம், எவ்வளோ உணர்ச்சி வயப்படையில் இருக்கும். இதெல்லாம் மாற்றுறது யார்? ஆராய்ச்சி, அறிவு, தெளிவு, முடிவு. தியானம் செஞ்சாங்க. அதான் சொல்லுவாங்க. அதான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காற்று இருக்குது அப்படின்னா ஒரு பந்தில் இருந்தால் என்ன நடக்குங்க, யார் வேணாலும் அதை எட்டி வச்சுட்டு போகலாம். அதே ஒரு புள்ளங்குள்ள இருந்தால் அவங்களுக்கு ஒரு இனிமை, கேட்குறவங்களுக்கு ஒரு இனிமை. அதுபோல் நம்மளோட வாழ்க்கை இன்ப துன்பத்தை கடந்து இல்லை அப்படின்னா வாழ்க்கை கஷ்டப்பட்டுட்டு தான் போகணும். அதுவும் சொல்லுவாங்க எங்களை, என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னம்மா தனி தெரிச்சு விட்டாங்க